ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் வே. இன்றைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் எக் ட்ராப் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு பாத்திரம் அடி கனமாக இருக்கணும். அதனால் நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச பிறகு அதில் ஒரு 200 கிராம் சிக்கன் போட்டிருக்கிறேன். அதற்காக விங் பீஸு எடுத்திருக்கேன். பிகாஸ் அதில் நிறைய அந்த போன்ஸ் இருக்குது, அதனால் அது எடுத்துருக்கிறேன். அதோடு ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதில் ஒரு 500 ml வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 கப்பு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தாள், 1/2 கப்பு வெங்காயத்தண்டு, ஒரு 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு பொடியாக நறுக்கிய பீன்ஸு, 1/2 கப்பு பொடியாக நறுக்கிய கேரட்டு போட்டு வேக விடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10-12 பூண்டு பல் பொடியாக நறுக்கியது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். காய்கள் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு பிரிஞ்சி இலையை அதில் ஆட் பண்ணுறேன். இது வெறும் வாசனைக்காக நான் ஆட் பண்ணுறேன். வேக வச்ச சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இப்போது எலும்பையும் தசை பாகத்தையும் நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். தசை பாகத்தையும் எலும்பும் நல்லா பிரித்து எடுத்துட்டேன். இப்போது இந்த தசையை மாத்திரம் வெந்து கொண்டு இருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்ஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மாத்திரம் நமக்கு தேவைப்படுது. அதனால் இப்போது ஒரு முட்டையை உடைச்சி அந்த வெள்ளைக்கருவை செப்பரேட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கருவை ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா அடிச்சுட்டு இந்த கொதிக்கிற சூப்பில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு 30 செகண்டு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறமாட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறி எடுங்க. அப்போ தான் அந்த வெள்ளைக்கரு அழகாக நமக்கு த்ரெட்டாக நல்லா வரும். நல்ல சூப்பு வெந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூனு சோள மாவு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் திக்கனிங் ஏஜென்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. அதே நேரத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சூப்பு, ரொம்ப சக்தி உள்ள சூப்பு. இதை அடிக்கடி செஞ்சு குடிங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப் இது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.